வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் வறண்ட தலைமுடியை ஷைனிங் ஆகவும் ஸ்ட்ரைட் ஆகவும் மாற்றுவது எப்படி என்பதை 3 எளிய வழிமுறைகளோடு பார்ப்போம். சிலரது தலைமுடி ஆனது மிகவும் ரஃப்பாக பார்ப்பதற்கு பொலிவிழந்து வறண்ட தன்மையுடன் காணப்படும். இதற்கு காரணம் அதிகப்படியான தலைக்கு கெமிக்கல் ஷாம்பு பயன்படுத்துவது மற்றும் சரியான பராமரிப்பு இன்மை ஆகும். இதற்கு அதிகப்படியாக பணத்தை செலவு செய்து சீரம் மற்றும் தலைமுடி பராமரிப்பிற்கு என்று வரும் கெமிக்கல் கிரீம்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக இயற்கையான பொருட்களை கொண்டே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் அழகான பளபளப்பான மற்றும் ஸ்ட்ரைட்டான தலைமுடியை நிரந்தரமாகவே பெற முடியும். 3 வழிகள் ஆவன. முதலில் தேங்காய்பால் 1 கப், எலுமிச்சை சாறு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இம்மூன்றையும் நன்றாக கலந்து தலைமுடியை மேலிருந்து நுனி வரை நன்றாக பேக் தடவது போல் தனித்தனி பிரிவுகளாக எடுத்துக்கொண்டு நன்கு தடவ வேண்டும். இதை அப்படியே தடவி 1 மணி நேரம் ஊற வைத்து பின்பு ஷாம்பு கொண்டு தலை குளிக்க வேண்டும். பின் 2வது வழிமுறையாக முல்தானி மெட்டி தலைக்கு ஒரு நல்ல ஹேர் பேக் ஆகும். இது சிறந்த கண்டிஷனராகவும் உதவுகிறது. இதில் அதிகப்படியான இயற்கை மினரல்கள் நிறைந்துள்ளது. எனவே 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி, முட்டையின் வெள்ளைக்கரு 2, இரண்டையும் நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் போல் தயாரித்து தண்ணீர் கலந்து முதலில் சொன்னபடியே தலையை தனி பிரிவுகளாக பிரித்து தலை மேலிருந்து கீழ் நுனி வரை தலைக்கு தேய்க்க வேண்டும். இதையும் 1 மணி நேரம் நன்றாக ஊற வைத்து பின்பு தலை குளிக்க வேண்டும். 3வது முறையாக 3 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில், 3 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், இரண்டையும் நன்றாக கலந்து தலைமுடியை பிரிவுகளாக பிரித்து தலைமுடியின் மேலிருந்து நுனி வரை நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு 1 மணி நேரம் கழித்து தலை அலச தலைமுடியானது பளபளப்பாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து வாரத்திற்கு 3 நாட்கள் செய்து வர தலைமுடி நிரந்தரமாகவே பளபளப்பாவதையும் ஸ்ட்ரைட்டாக மாறுவதையும் பார்க்கலாம். இது போன்ற அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.